எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன விழாக்கு போக போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் ஒன்று வாங்கி போட்டிருந்தேன். அந்த இடத்த வந்து ஒவ்வொரு டைம் லீவ் வரும்போது போய் நான் பார்க்கறது வழக்கம். அந்த இடம் டெவலப் ஆயிருக்கா இல்லையா, அதை வந்து வச்சுக்கலாமா இல்லை வித்துடலாமா அப்படிங்கிற எண்ணத்துக்காக ஒவ்வொரு டைம் லீவ் வரும்போதெல்லாம் அந்த இடத்த எப்போதும் போய் ஒரு டைம் விசிட் பண்ணிடுவேன். டெவலப்மெண்ட் ஆயிருக்கா இல்லையா, வீடு வந்திருக்கா, எக்ஸ்ட்ரா வந்திருக்கா அப்படின்னு. அதனால ஒவ்வொரு டைம் வந்தோம்னா எப்போதும் ஒரு டைம் போய் நான் செக் பண்ணிடுவேன். ஓகே, ஒரு டைம் இந்த முதல் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் டெவலப் ஆயிருக்கு அப்படி சொல்லி ஒரு டைம் போய் நான் செக் பண்ணிக்குவேன். ஏன்னா இப்போ உள்ள நிலைமைக்கு நம்ம இடம் வாங்கி போட்டால் கூட அந்த இடத்த டக்குன்னு வேறு ஆளுக்கு போட்டால் மாற்றி விட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கிற காலத்தில் நம்ம ஒரு டைம் செக் பண்ணுறது நல்லது. அடுத்த டைம் வரும்போது முள்ளு வெளியே இந்த இடத்துக்கு சுற்றி போட்டுடணும். இப்போ வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. இப்போ கிளம்பிட்டு நேராக பெட்ரோல் பங்க் போக வேண்டியதான். பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு காளாங்கோயில் நெருக்கி காளாங்கோயில் இதுக்கு வந்துட்டு எல்லை வந்துட்டோம். இங்கே காளாங்கோயில் மெயின் ரோடு, சிட்டிக்குள்ளே போகிற மெயின் ரோடு இது. ஸ்ட்ரைட் ரோடு தான் இது. வந்து மதுரை ரோடு, ராமேஸ்வரம் டு மதுரையில் மதுரை ரோடு. அந்த பாருங்க கோபுரம் தெரியுது பாருங்கள், அதான் வந்து சொர்ணகாளீஸ்வரர் கோயில். ரெட்டை கோபுரம், ராஜா காலத்தில் கட்டின கோயில், அருமையான கோயில். ஒரு டைம் கிடச்சிருந்தா கண்டிப்பாக பாருங்கள். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில். சிவகங்கையிலேருந்து கிட்டத்தட்ட 1 ஹவர்னு வச்சுக்கோங்களேன். 1 ஹவரில் 3/4 மணிக்கு வந்துடலாம். கார் பைக்கில் 3/4 மணி நேரத்தில் வந்துடலாம். சூப்பரான ஒரு கோயில். மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த இடம் இந்த ஊரில் இடம் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ஒரு பாசிட்டிவான நல்ல வைப்ரேஷன் இருந்தது. எல்லாமே லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் இருந்தது. அதனால் கொஞ்சம் கடவுள் நம்பிக்கையும் அதிகம். நல்ல கோயில். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இதுதான் காளையார்கோவில் சிட்டி. ரொம்ப பெரிய சிட்டிலாம் கிடையாது, ஒரு நார்மல் சிட்டி தான். வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் வெளில வந்தோம் அப்படின்னா ஸ்கூலு காலேஜ் போகிறது குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக வாங்கி போட்டது. ஃபியூச்சரில் பார்க்கலாம், இருந்தனா வீடு கட்டலாம் இங்கேயே. இல்லை அப்படின்னா நம்ம வேறு பக்கம் வீடு கட்டுறதுக்கு இதை பின்னாடி 10 வருஷம் 5 வருஷத்துக்கு விற்றோம் அப்படின்னா நல்ல ரேட்டு போகும். லைனில் அந்த கோபுரம் வழியாக போகிற பாருங்கள். கோபுரத்தை லெஃப்ட் சைடு திரும்பணும். இப்போ லெஃப்ட் சைடு திரும்பணும் அப்படின்னா கோயில் வந்துடும். கோயில் வாசல், மெயின் வாசல் ரெட்டை கோபுரம் பாருங்கள். சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள். டைம் கிடைச்சுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும். தேர் திருவிழா சூப்பராக இருக்கும், வருஷத்துக்கு ஒரு டைமு. அட்ரஸ் தள்ளினா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அட்ரஸ் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் வந்தால் கூட கால் பண்ணுங்கள், நான் லீவ் இருந்தால் கூட உங்களை சுற்றி காமிக்கிறேன். இதை கோயில் என்ட்ரன்ஸ் வாசல். ரொம்ப பெரிய கோயில், நீளமான கோயில் உள்ள. இது என்ட்ரன்ஸ் மட்டும்தான், பின்னாடி நல்ல இடம் ஃபுல்லாக இருக்குது. அதில் அப்படியே நம்ம வந்து ரைட் சைடு திரும்பணும் அப்படின்னா நேராக வந்து பரமக்குடி போகிற ரோடு வருது. காளையார்கோவில் டு பரமக்குடி. நேராக போய் லெஃப்ட் திரும்பணும் அப்படின்னா பரமக்குடி. லெஃப்ட் சைடு பாருங்கள், தெப்பக்குளம், அருமையான தெப்பக்குளம் இருக்குது பாருங்கள். மருதுபாண்டியர் அந்த காலத்தில் கட்டின கோயில் இதெல்லாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இவ்வளோ சம்மர் சீசனில் இவ்வளோ வெயில்லையும் தண்ணி பாருங்கள் எவ்வளோ அருமையாக கிடக்கும் பாருங்கள். ஃபுல்லாக ரொம்ப தண்ணி இருக்குது. எல்லா மக்களும் இங்கே தான் குளிக்கிறாங்க பாருங்கள். தெப்பக்குளத்துக்கு நடுவில் ஒரு ஃபுல்லாக
லொக்கேஷன் லேண்ட் இடம். நான் வாங்கும்போது அந்தளவுக்கு வீடு இல்லை. இப்போ வரிசையாக வீடு டெவலப் ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ வீடு வந்துச்சு பாருங்கள். ஃபுல்லாக அவுட்டராக கிடந்தது ஒரு 5-6 வீடு தான் இருந்தது. இப்போ இப்போ ஃபுல்லாக வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்ல டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. நல்ல நல்ல டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். மொதலுக்கு பரவாயில்ல. வருஷம் ஒரு டைம், வருஷத்துக்கு 2 டைம் செக் பண்ணிடுவேன், விசிட் பண்ணிடுவேன். ஃபுல்லாக அந்த கப்பி ரோடு தான், மண் ரோடு தான். இன்னும் அந்தளவுக்கு டெவலப் ஆகலை. வீடுகள்லாம் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து ரைட் சைடுலாம் என்னோட இடம். இங்கே வண்டியை பார்க் பண்ணிடலாம். வண்டி இங்கே போட்டு உங்கள் இடத்த காமிக்கிற பாருங்க. இதான் என்னோட கல் ஊடி பாருங்க. இந்த கல் அந்த கல், அதான் என்னோட இடம். 4.25 சென்ட். ஒரு சென்ட் 2,30,30,000 வாங்கினேன். 4.25 சென்ட். இப்போ வந்து 2.5 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து ஒரு 3.25 வரைக்கும் பார்ட்டி கேட்குற. 3.25க்கு சார் இருந்தால் கொடுங்க அப்படின்னு. விற்கிறதுக்கு ஐடியா இல்லை. அப்படியே முடிச்சுட்டு பேக்கரி போனோம். பேக்கரி போய் வீட்டுக்கெல்லாம் ஸ்வீட்டு காரம் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே பக்கத்து வாரில் போய் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு, வெயிலுக்கு சர்பத்து குடிச்சிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம். அப்படியே கிளம்பி ரோடு வெயில், சரியான வெயில், அனல், பயங்கரமான அனல், செம்ம வெயில். போக முடியல, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. மணி 12 ஆயிடுச்சு போகிறதுக்குள்ள. காலைல 8 மணிக்கு கிளம்புனோம். செம்ம வெயில் ஆகி போச்சு. அப்படியே சரி போயிட்டு ஊரில் போய் மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு மீன் பார்த்தோம். மீன் வந்து திருக்கையும் நகரையும் கிடச்சிச்சு. அது 2ம் வடியை வாங்கிட்டு க்ளீன் பண்ணி வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். இதான் எங்கள் வீடு. ஆடி காமிச்சிருப்பேன் வீடியோவில் உங்களுக்கு. இதான் எங்கள் வீடு. வீட்டில் போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு மீன்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, சரி லஞ்சுக்கு மீனை எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு மீன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மீன்லாம் பொரிச்சிட்டு சாப்பாடு போட்டாச்சு. சாப்பாடெலாம் போட்டுட்டு திருக்கை குழம்பு, திருக்கையும் நகரையும் வாங்கினோம். நகரையை ஃப்ரை பண்ணிவிட்டு திருக்கையை குழம்பு வச்சிட்டோம். குழம்பு வச்சு ஃபுல்லாக ஒரு கட்டு சாப்பாடு நல்லா சாப்பிட்டு. இங்கே சாப்பிட முடியும், நகரை மீன்லாம் அதிகமாக. டூட்டிக்கெலாம் போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் சாப்பிட்றது. இதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் இருக்க வரைக்கும் நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். நல்லா சுட சோறு சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஒரு தூங்கி இருந்துட்டு சாயந்தரம் ஒரு டீயை போட்டு அவ்வளோ இன்றைக்கி நாளே முடிஞ்சிடும். நாள் வரும்போது நல்லா இருந்தது. போக நாள் வந்து சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.